ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நேற்று வந்து 3 முடிச்சு ட்ராமா என்னால் போட முடியல. அதனால் இன்னைக்கு 2 வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீனில் ரோகிணி வந்து இந்த மாதிரி வேலுவோட வீட்டில் இருந்திருப்பா. ஆனால் அவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்திருக்கும். மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கிறதுனால வெளில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறா. அங்கே வந்து ஒரு பானிபூரி கடை இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக போகிறா. அப்போ பார்த்தா அவளுக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் லைட்டாக வருது. சித்தார்த்து கூட வந்து அவள் வந்து பானிபூரிலாம் வாங்கி சாப்பிட்ருப்பாள்ல ஹனிமூனில், அதெல்லாம் பிளர் ஆன மாதிரி வருது. யாரு கூடயும் நம்ம இருந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கே, யார் அது? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது கண்டிப்பா இந்த வேலுவா இல்ல. ஆனா வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடயே நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு மண்டை ஃபுல்லா அவ்வளோ டென்ஷனா ஆகுது. என்ன ஒரு தப்பா இருக்கு அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது. அப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு மேல அப்படியே இடிச்சிடுறா. அவளோட பொருள்லாம் கீழே விழுந்துடுது. உடனே அந்த பொண்ணு வந்து இவளை தெரிஞ்ச மாதிரி நீ ரோஹிணி, நீ அப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, என்ன ரோஹிணி, என்ன உனக்கு தெரியல? நான் தான் உன்னோட அக்காவோட ஃப்ரெண்டு, என்னை வந்து ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இன்னும் என்னோட அக்காவா அப்படிங்கிற மாதிரியே ஒரு குழப்பத்தோடையே பார்த்துட்டு இருக்கா. நானும் இங்கே தான் இருக்கேன். இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. இங்கே தான் வந்து பக்கத்தில் என்னோட வீடு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கா. ரோகிணிக்கு ஒன்றுமே புரியாம அவகிட்ட பேசிட்டு இருக்கா. இங்கே வந்து அப்படியே வேலு வீட்டில் வந்து பார்க்குறான். அங்கே ரோகிணியை காணும் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. உடனே வேலைக்காரியை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ரோகிணியை வந்து நீ கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தானே சொன்னா, அவ எப்படி இந்த வீட்டை விட்டு வெளில போனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுட்டு அவளை தேடிக்கிட்டு வரா. அவ யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இவ யார்ட்டையோ பேசிட்டு இருக்காளே, நம்மளை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி எங்க இங்க பண்ற, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போயிடுறான். சீமாவோட ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணா இங்க வந்து அப்படியே நம்ம சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரூம் உள்ளாக்க வரான். அங்க பார்த்தா ரோஹிணியும் அவனும் ஒன்னா இருந்த மாதிரி எல்லா போட்டோவும் பார்த்து வருத்தப்பட்டு இருக்கும்போது அங்க எதுக்காப்புல அஞ்சலி பக்கத்துல ரோஹிணி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட அஞ்சலி குட்டி, எப்படி இருக்க? எனக்கு தெரியும் இவ்வளவு நேரம் அப்படியே கத்திட்டு இருந்துட்டு நான் உன்னை தொட்டதும் அப்படியே அமைதியாயிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்கா. உடனே சித்தார்த் வந்து ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சித்தார்த், பாருங்க, இந்த மாதிரி அஞ்சலி இருக்கால, என் மேல ரொம்பவே பாசமா இருக்கா தெரியுமா. நான் வந்து அவளுக்கு சித்தி தான் வேணும், ஆனா அவளுக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான், என்னை வந்து சீமாக்கா மாதிரி தான் அவளும் பாக்குறா. கூடிய சீக்கிரம் நானும் நமக்கான ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே செல்லும், கண்டிப்பா பெத்துக்கலாம், அஞ்சலிக்கு துணையா இன்னொன்னு ஒரு குட்டி பாப்பா இந்த வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச, உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி உன்ன மாதிரி ஒரு அம்மா வந்து கிடைக்க அஞ்சலி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவன் வந்து ரொம்பவே வந்து நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளை வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவன் வந்து சொல்றான், எனக்கு இன்னொன்னு குட்டி சித்தார்த்து தான் வேணும் அப்படின்னு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளை இதுக்கே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அவ வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து அஞ்சலி பாப்பாவை தூக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கா, ரோஹிணி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், எப்படியாவது என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அதோட இங்க வேலு வந்து வேகமா வந்து அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அப்படியே தள்ளி விடுறான். எதுக்கு என்ன கேட்காம நீ வெளில போன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். உடனே ரோஹிணி சொல்றா, அந்த பாரு வேலு, நிறுத்து, நீ வந்து ஓவரா என்னை வந்து ஒரு கூட்டுக்குள்ள அடைஞ்சு வைக்கிற மாதிரி ரொம்ப வந்து பண்ணிட்டு இருக்க, உன் விருப்பம் இல்லாம நான் எங்கேயுமே போகக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாருமா, நான் வந்து அப்படி சொல்லல, இந்த இடம் வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்கு, பொம்பளைங்கெல்லாம் அந்த மாதிரி வெளில போனா அது சேஃப் இல்லை, உனக்கு பழசெல்லாம் மறந்து வேற போயிடுச்சுல, மறுபடியும் வந்து நீ எப்படி இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன், உன்னோட நிலைமையை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உனக்காக தான் நான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன், உனக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நானே உன்னை வந்து பத்திரமா அழைச்சிட்டு போறேன், சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கேருந்து போயிடுறா. அப்படியே இங்க பிரேம தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நேகாவும் சசியும் வந்து கூட்டு கலவாணிங்க தான், அவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும்ல. அதனால நேகாவை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையுமே கலெக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ
கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நம்மளோட சீமா வரா. அவ ரொம்ப எமோஷனலா சொல்லிட்டு இருக்கா. பிரேம், எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இருக்கு. ரோஹிணி வந்து கண்டிப்பா இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல. என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவ இந்த உலகத்துல தான் இருக்கா. ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இவள கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சில பேர்ட்ட சொல்லி வைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, பிரேமும் வந்து உன் மனசுல எது படுதோ பண்ணு. நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சப்போர்ட் பண்றான். அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட இங்க பவி வந்து பிரெக்னென்ட்டா இருக்கா இல்லையா? அதனால அவளுக்காக வந்து ஹெல்த்தியான ஜூஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத குடிக்கும்போது அவளுக்கு வந்து அத வாயிலே வைக்க முடியல. ரொம்ப வந்து ஒரு மாரி கசப்பா இருக்கு. ஐயோ! இதெல்லாம் எப்படி குடிக்கிறது? எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இல்ல இதெல்லாம் குடிச்சா தான் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியா வரும் அப்படிங்கிற மாரி வீட்ல உள்ளவங்க சொல்லி குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து மேகா வரா. உடனே பவி சொல்றா, "நான் மட்டும் பிரெக்னென்ட்டா இல்ல. மேகாவும் தானே பிரெக்னென்ட்டா இருக்கா. அதனால அவளுக்கும் அந்த ஜூஸ குடுங்க" அப்படின்னு சொல்லும்போது உடனே சின்ன பாட்டி எடுத்துட்டு போய் அந்த ஜூஸ குடுக்குது. அத குடிக்கும்போது இவளுக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. ஐயோ! நம்மளையும் மாட்டி விட்டாங்களே! நம்ம வயித்துல குழந்தையே இல்ல. இப்படிலாம் வந்து பண்ண வேண்டியதா இருக்கே! எல்லாம் சித்தார்த்துக்காக தான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அத குடிச்சிட்டு இருப்பா. உடனே தனியா ரூமுக்கு போயிட்டு புலம்புவா. இதுக்கப்புறம் என்னால இப்படிலாம் நடிக்க முடியாது. நீ எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி நடிக்க சொல்ற? அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாரு உனக்கு சித்தார்த் வேணும்ல. அப்ப நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் சசி வந்து சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு செமையா காண்டாவுது. அதோட இங்க வேலுவ தான் காட்டுறாங்க. அவன் ரோஹிணி ரூம்ல வந்து அப்படியே வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டே ரோஹிணிய வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட ரோஹிணி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு ரோஹிணியோட பக்கத்துல வந்து உட்கார்ந்து அப்படியே அவளை ரசிச்சுக்கிட்டே அவளோட கிட்ட அப்படியே நெருங்கி போறான். கரெக்டான நேரத்துல நம்மளோட ரோஹிணிய கண் முழிச்சு பாக்குறா. வேலு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கத்துறா. உடனே அவ சொல்றான், இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல இருக்கிற தலகாணியை எடுத்துட்டு இதை எடுக்க தான் வந்தேன், நீ தூங்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் எதுக்கு இப்படி ஆக்வர்டா நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா. அதோட வெளியில சோஃபால போய் படுத்துக்கிறான். இந்த இடத்துல வேலுவோட இந்த ஜெனியும் நானும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் நினைச்சிருந்தா ரோகிணியை என்ன வேணா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவகிட்ட வந்து பொய்யா நான் தான் உன்னோட கணவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான்ல. அதனால அவகிட்ட தப்பா கூட நடந்திருக்கலாம். ஆனா அவன் வந்து அவளோட விருப்பம் இல்லாம அவனோட கை கூட அவன் மேல படலங்கிறது வில்லனா இருந்தாலும் இவன் ரொம்ப சுத்தமான வில்லனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட அவன் தூங்கிட்டு இருப்பான். உடனே ரோகிணிக்கு தூக்கமே வராது. வெளில எந்திரிச்சு வந்து பாக்குறா. மனசு வந்து அப்படியே அடிச்சுக்குது. ஏதோ தப்பா இருக்கு. இங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இவனை வந்து என்னோட புருஷனாவும் ஏத்துக்க முடியல. அப்புறம் இன்னைக்கு பார்த்தனே என்னோட அக்காவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம ஏதாவது கேட்டா என்ன பத்தின அந்த பழைய விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்களோ, பேசாம அவங்க எங்க இருக்காங்க, இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுக்கிட்டே கதவு திறக்கிறதுக்காக போறா. கரெக்டா அந்த இடத்துல நம்மளோட வேலு வந்துட்டு, ரோகிணி என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. உடனே இவ திரும்பி பார்த்துட்டு, ஐயோ பயப்புள்ள பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல வேலு ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி கதவு பூட்டி இருக்கான்னு பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லி மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இன்னும் இவ சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க வந்து அந்த சீமாவோட ஃப்ரெண்டுமே வந்து ரோகிணியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கத்துல இருந்த அந்த ஆளு யாரு, அது வந்து கண்டிப்பா வந்து ரோகிணியோட புருஷன் இல்ல. இவன் வந்து யாரு கையை பிடிச்சு கூட்டு போற அளவுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு, இந்த விஷயத்த சீமாட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு தன்னோட புருஷன்ட்டையும் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி புருஷக்காரனும் சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொன்று பாட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு ஒரு 11 மணிக்குள்ள நெக்ஸ்ட் பார்ட்டையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.